ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? காலையில் பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு, கூட சைடிஷ் பார்த்திங்கன்னா முளை கட்டிய அந்த பச்சை பயிறு, கொள்ளு, பட்டாணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முளை கட்டிய தானியம் அவிச்சு வச்சுருக்கு. நல்லா சத்தான உணவு. எல்லோரும் இந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு சத்தான உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும். மக்களே, எப்படி இருக்கு? நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க உடம்ப. தினம் ஒரு இந்த மாதிரி உடலுக்கு சத்தான ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மக்களே, கொள்ளு சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பச்சை பயிறு முளை கட்டி இந்த பச்சை பயிரை சாப்பிடும்போது அது நல்ல நமக்கு ஸ்கின்னு சருமத்துக்கு நல்லது. நல்ல ஒரு விட்டமின்ஸ் அதிகம் அதில். பட்டாணிலேயும் நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. இளைத்தவனுக்கு கொள்ளு கொடுப்பாங்க. அது நல்லா இளைத்த தேகமாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிடுங்க. நல்லா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குதிரைக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா கொள்ளு தான் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டு குதிரை எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஹார்ஸ் பவர்னாங்களா டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சத்தான உணவு கலப்படம் இல்லாமல் இந்த தானியத்தில் பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்லா ஆர்கானிக்காக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வேக வச்சு சாப்பிட்லாம், பச்சையாகவும் சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிட்டோம்னா அதோட மருத்துவ முழுசாக கிடைக்கும். உங்களுக்கு விட்டமின்ஸ் முழுசாக உங்களுக்கு உடம்புல கிடைக்கும். வேக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக சாப்பிட முடிஞ்சவங்க இந்த தானியத்தை அப்படியே பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள். பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க அவிச்சு சாப்பிடுங்க. கூட சுகர் வேணாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லது. சரி நண்பர்களே, இங்கே பாருங்க நண்பர்களே, காக்காக்கு உணவு வச்சோம். எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். சாதம் மட்டும் சாப்பிட்டுருக்கு. இன்னும் மொச்சக்கொட்டை சாப்பிட மாட்டேங்குது. மொச்சக்கொட்டையை கடைசியாக சாப்பிடும் போல். காக்காக்கு உணவு வைக்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சரிங்க நண்பர்களே, உங்களுக்கு காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.